friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான vlog பார்த்தலாம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததுல இருந்தே வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எள்ளெல்லாம் காய போடுறது, அதே மாதிரி வந்து அங்க ஆட்றதுக்கு தேங்காய் கொடுத்திருக்கோம். அத போய் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிருப்பேன். இப்படி நம்ம வந்து எள்ளு போட்டுருக்கோம், காய போட்டுருக்கோம். எங்களுக்கும் இன்னொரு சிஸ்டருக்கும் நாங்க வந்து இது நல்லெண்ணெய் ஆட்றதுக்காக காய போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. ஏன்னா அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து அதை நிறைய பேருக்கு சேல் பண்ணணும் அப்படின்றதுல சொல்லல, அது வந்து யதார்த்தமா நான் காமிச்சிருந்தேன். பட் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் எல்லா பொருளும் ஆர்டர் கொடுக்குறோம், எதையும் சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே எல்லை என்னால நல்லெண்ணெய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொரியர் போடுறதுக்கு ரெடியா இருக்குது. நம்ம எள்ளை வந்து புடைச்சு கிளீன் பண்ணி காய வச்சு அதை அரைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து சில்வர் பாத்திரத்துல ஊத்தி அதை எடுத்து நம்ம வெயில்ல வைப்போம். ஏன்னா இதை வந்து பிளாஸ்டிக்கோட அப்படியே வைக்க கூடாது, இது கேன் இல்லையா, ஏன்னா கேன்ல தான் எல்லாரும் எண்ணெய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேன் எடுத்துட்டு போய் நம்ம அப்படியே வெயில்ல வைக்காம பாத்திரத்துல ஊத்தி எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சு அது நல்லா தெளியணும். தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா நல்லா அதை வந்து ஆற விட்டுட்டு, சூடே இருக்கக்கூடாது, ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேன்ல ஊத்தி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து கொரியர் எந்த அளவுக்கு நம்ம பக்கவா பேக் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் எல்லாமே அனுப்புறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 லிட்டரு, 5 லிட்டரு, 7.5 லிட்டரு இந்த மாதிரி 7.5 லிட்டரு 7 லிட்டரு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆடினது வந்து 7.5 லிட்டர் ஆயில் வந்துச்சு, அதுக்காக அதே நினப்பில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து இப்போ இந்த மூட்டையை நம்ம காய போட போகிறோம். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எள்ளு எண்ணெய் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் கேட்குறாங்க. ஒரு சிலர் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 1 லிட்டர் 2 லிட்டர் வந்து நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். சரி ஓகே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதுனால அதுவுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஐடியா. அதனால இதோ பாருங்க எள்ளு, இது வந்து சூப்பர் எள்ளு, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எள்ளு. இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெறும் தான் சாப்பிடும்போது. சில எள்ளு பார்த்தீங்கன்னா கசக்கும், அது மாதிரி இருக்கிறது ஆயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை எடுத்துன்னு போய் நம்ம காய போட்டுடலாம். என்னால் தூக்க முடியாது, மகி தூக்கின்னு போய் போடட்டும். இந்த ட்ரேல தான் நம்ம வந்து இந்த எல்லாம் காய வைக்க போறோம். இன்னும் அதிகமாக வாங்கும் போது அடுத்தடுத்த ட்ரேல போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அப்படின்றது இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கே வந்து ஆரம்பத்தில் இவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இதை நல்லா நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சாவே போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இது ஆட்டுறதுக்கு கொடுத்துடலாம். எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி புடச்சி எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போயிட்டாங்க. அதனால இப்போ இதை வந்து நம்ம காய போட்டுடலாம், கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்த கொப்பரை வந்து உடச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாப் போட்டிருக்கோம். ஏன்னா இது மாதிரி காய வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போடுறது. இது இப்படி போட்டால் தான் இன்னும் நல்லா சீக்கிரம் காயும். இதை எடுத்து நான் ட்ரேல போட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ட்ரேவும் பத்தாது. அதனால அந்த இடத்த நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம காய போடுறது. ஸோ இது நல்லா காயணும். இதுவும் இன்றைக்கே நாங்கள் ஆட்டுறதுக்கு கொடுத்துருவோம். இந்த பாருங்கள், இது எல்லாமே உடைச்சது. உடைக்காத கொப்பரை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதோ இந்த ஒரு மூட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடைக்காத கொப்பரை இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே உட்காந்து உடச்சிருவோம். உடச்சிட்டு நம்ம அங்கே கொடுக்கும்போது ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான். ஸோ இந்த கொப்பரையும் பார்த்தீங்கன்னா உடைக்கும் போது எனக்கு ஜாலியாக இருக்குது, ஏன்னே தெரில. கொப்பரை உடைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஜாலியாக இருக்குது. எங்கள் மாமியார் அருவாலை தட்டி கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இது கல் எடுத்து இஞ்சி தட்டுற கல், அதை எடுத்து நானா டொப்புன்னு தட்டிட்டு இருப்பேன். ஜாலியாக இருக்குது எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தின நாள் உடைச்சது. இது தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆயிருக்கு தெரியுதா? அது வந்து வெயில் சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுது. இது என்னன்னாக்கா இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து நல்ல கொப்பரை கூட கலந்தோம் அப்படின்னாக்க மொத்த தேங்காய் எண்ணெயும் அழுகுன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். டேஸ்டும் நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதனால என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதெல்லாம் தூக்கி குப்பைக்கு தான் போடுவோம் நம்ம. இது ஓகே, இது வேஸ்ட், இது அவ்வளவுதான். ஓகேங்களா? அதனால வந்து எப்பயுமே தேங்காய் வந்து நம்ம ஆட்டி வந்து வெயிலே இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அது. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த சாய் குட்டிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்க்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அது என்ன அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணது. எதுக்கு இதை ரெடி பண்ணது அப்படின்னா, டைனிங் டேபிள் மேலேயும் சரி கவுண்டர் டாப் மேலேயும் சரி நான் வந்து சூடா எந்த பொருளுமே வைக்கிறது கிடையாது, சமைச்சு முடிச்சதுமே. சரி இந்த மாதிரி துணியை போட்டுதான் வச்சுட்டு இருந்தேன். டவல் வந்து கட் பண்ணிட்டு அதை போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆனா அது பாத்தீங்கன்னா அந்த நூலா பிரிஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி அந்த கலம்காரி நினைக்கிற அந்த டிசைன் பேர் அந்த துணி இருந்துச்சு. சரி ஓகே, அதை அவுட்லைன் கொடுத்து தைப்போன்னு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா 8 பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டைனிங் டேபிள்ல போடுறதுக்கு. அது பாத்தீங்கன்னா இதே மாதிரி 4 பீஸ் வந்து அங்க இருக்கு கிச்சன் மேல போடுறதுக்கு. கிச்சன் வந்து இன்னும் கிளீன் பண்ணல, எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு. அடுத்து இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா ரெடி பண்ண. இது வந்து இப்ப நைட்ல பாத்தீங்கன்னா டெய்லி கால்சியம் பவுடர் 4 பேருமே எடுக்கிறோம். அது வந்து சூடா இங்க 4 பேரும் உட்காந்து குடிக்கிறது பழக்கமாயி போச்சு. அப்ப அதை வந்து டைனிங் டேபிள்ல எப்படியும் சூட வைக்கிறோமா, அதனால இது மாதிரி குட்டி குட்டியா ரெடி பண்ண. நான் இதெல்லாம் துண்டு, இதெல்லாம் செம அழகா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இழுக்க மாட்டேங்குது தோட்டணும்னா. ஆனா இதை
இந்த மாதிரி தச்சு வச்சா சூப்பரா இருக்குது. என்னன்னா இது மாதிரி நிறைய வந்து கடையிலேயே நம்மளுக்கு அந்த மரத்துல அப்புறம் நம்ம ஃபைபர் இந்த மாதிரி நிறைய விற்குது. பட் எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஏன்னா இது வந்து வேஸ்டா போற துண்டை தூக்கி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து இது எந்த துணியுமே பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது கிடையாது. சும்மாவே கிடந்துச்சு. அது வந்து உருப்படியா ஒரு பொருளாயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான விஷயத்த வந்து சில விஷயம் நம்மளே செஞ்சுக்கிறது நல்லது. நான் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னோட லெகிங்ஸை வந்து டேமேஜ் ஆன இடத்த கட் பண்ணிட்டு அதை வந்து பேலன்ஸை என் பொண்ணுக்கு வந்து அதுல நான் குட்டி குட்டி டவுசர் மாதிரி தச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவை போட்டிருந்தாரு. ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது குழந்தைக்கு வந்து ஜட்டி வாங்கி போடுறது கூட துப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பேர் சிக்கனோன்னு பெருமை பேத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அவங்களே இந்த வீடியோவை பாக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம இருந்த இடம் வேற, இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வேற. ஏன் அப்படின்னா சிக்கனம் தான் காரணம். சோ அதனால நம்ம சிக்கனமா இருக்கிறத பார்த்து பாக்குறவங்க பாத்தீங்கன்னா கஞ்ச பிஸ்னாரி தரோம், நீ வந்து ரொம்ப சிக்கனப்படுத்துற இப்படி பண்ற அதெல்லாம் ஏகப்பட்டது கலாய்ப்பாங்க. சிக்கனத்தோட அருமை சிக்கனம் பண்றவங்களுக்கு தான் தெரியும், கையில வந்து ஒரு மொத்த அமௌண்ட்டா பார்க்கும்போது. சோ அதனால கலாய்க்கிறவங்களை பத்தி நம்ம எதுவுமே நினைக்கவே கூடாது. இது பாத்தீங்கன்னா இது வந்து பட்டுக்கோட்டையில வாங்கணும் நம்ம இந்த இது கிளாஸ் பவுல். இது 220 ரூபா தான் இந்த பவுல். இங்க பாருங்களேன், லேசா தான் இருக்குது, ரொம்ப வெயிட் கிடையாது, லேசா தான் இருக்கு. இது ஏன் நான் வாங்கினேன் அப்படின்னா எங்க சாய்தேவ் பாத்தீங்கன்னா ஒண்ணு நாய் வளர்க்கணும்னு கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பூனை வளர்க்கணும், முயல் வளர்க்கணும் எல்லாமே கேட்டா. இப்ப கடைசியில என்ன பண்ணிட்டா, எதுவுமே நீங்க வாங்கி கொடுக்கலையா, ஒரு எறும்பு பிடிச்சாவது வளர்க்குறேன்னு கட்டெரும்பு ஒண்ணு பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தா. இந்த அளவுக்கு ரொம்ப கெஞ்சுறானேன்னு சொல்லி நாங்க என்ன பண்ணோம்னா இன்னைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இது கூட வந்து எல்லாமே ஆனா ரொம்ப லேசா இருக்கு, அவனை தூக்கவே விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு அதான் அவங்களுக்குன்ட்டு. அப்புறம் இது வந்து அந்த பூ உள்ள வைக்கிறதுக்கு செட் பண்ணிடுவாங்க, அழகா இருக்கு. இது வாஷ் பண்ணணும். அடுத்து இது பாத்தீங்கன்னா கலர் அழகழகா இருக்குது. இது குட்டி சங்கு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு கலரா. இது எல்லாத்தையும் போட்டல. இதுதான் வந்து 4 மீன் தான் வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க அதுக்குள்ள தண்ணி அழுக்கு பண்ணிடுச்சு. 4 மீன் தான் வாங்கியிருக்கோம். கோல்டு கலர்ல 2 ஒயிட் 1 பிளாக் 1 இது மட்டும் தான் வாங்கியிருக்கு. இதை வந்து அவன் ஒழுங்கா வச்சுக்கிட்டான் அப்படின்னா எனக்கு பெரிய மீன் தொட்டி வைக்கணும்னு ஆசை. அது வந்து ஏதாவது ஒரு இடத்துல பண்ணிக்கலாம். இப்ப இதை வாஷ் பண்ணி செட் பண்ணிடலாம். தண்ணி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ரொம்ப கம்மியா தான் ஊத்துறேன். இதுல எவ்வளவு ஊத்தணும் கூட தெரியல. பாதி இது ஊத்து கரெக்டா இருக்கும். இன்னும் பிடிக்கும். அப்ப போய் குடிச்சு வா. தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா வருது, அதனால நான் இந்த அளவே போதும் அப்படின்னு விட்டேன். தண்ணி ஆறணும் பிடிச்சு ஊத்திக்கலாம். ரொம்ப இது வந்து அவங்களே அந்த ஆல்ரெடி வச்சிருக்கிற தொட்டிக்குள்ள இருந்தா எடுத்து கொடுத்தாங்க. இதுக்குள்ள மீன் இருக்காதுல்ல, மீன் இருக்குது, கல்லு ஏதோ குட்டி குட்டி சங்கு இருக்கு. சும்மா எல்லாம் இருக்கணும் தான் போடுவாங்க. உடையாது போடு. பயமா இருக்கு, கிளாஸ் மேல கல்லு போடுற சவுண்ட் கேட்டாங்க. இதெல்லாம் சாய்தேவ் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை உட்காந்து மெயின்டைன் பண்ணிட்டு மீனுக்கு அப்பெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்ப வந்து தம்பி பாப்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. சண்டையில உடச்சிக்கிற போட்டாங்க, நான் என்ன பண்ற வீடியோ தெரிச்சிருமேன். இப்ப சாயங்காலம் இது வந்து படுற பாடம் மட்டும் பாருங்க. வரட்டாம கண்ணை மூடி அழைச்சிட்டு வரோம். இல்ல செம்ம சந்தோஷம் ஆயிடுவான். இல்ல அவன் சந்தோஷமாவான். இந்த மீன் குடுவ படுற பாடம் மட்டும் பாருங்க. சொல்லுவா இது யாரோ தொடக்கூடாது, அக்கா தொடக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான். முந்தா நாள் கத்தி எடுத்து கையை வெட்டிக்கிட்டான். வெட்டிக்கல அவன் பாத்தீங்கன்னா அதை எடுத்து பாட்டில் கட் பண்ண போறேன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நெத்தியில பட்டுச்சு. அன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் இது கத்தி ஓபன் பண்ணிட்டான். என்னடா நிக்க மாட்டேங்குது. அதை விடுச்சலாம். அப்புறம் பாத்துக்கலாம் தண்ணி ஃபுல்லா இருக்குமோ நிக்காது. கொஞ்சம் தண்ணி நல்ல தண்ணி வரட்டும் ஈவினிங் நேரத்தில். இப்போ சூடா இருக்கு டேங்க்ல இருந்து வர்றதுனால. மீன் சூடா தண்ணி ஊற்றினா ஜோலி முடிச்சு விட்டு போயிடும். அதுக்காக தான். ஓகே அபி வந்து அதை ஓப்பன் பண்ணி போடட்டும். மெதுவாகுது. 4 மீன் கடந்துச்சா அந்த தண்ணி நாரி போயிடுச்சு. 4 மீனுக்கு இப்படி இருக்கு. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கழுவு போடணும். ஊத்துட்டா அப்படியே ஓடிடும்ல. ஊத்து அவ்வளோதான். ஹாப்பி ஆயிடுச்சு. 4 மீன் உள்ள போயிட்டு அந்த கசடெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபில்டர் ஆகி கீழே வந்து அடியில் போயிடும். அது அவங்க பண்ணி வச்ச வேலைதான். இன்னும் மீதி எங்க 2 பெருசா தெரியுது. ஆனா தண்ணி ஒரு மாதிரி தெரியுது. தண்ணி இதாயிரும் கொஞ்ச நேரத்தில் அமைதியாயிரும். அந்த இதாயிரும். இது எடுத்து போடு, ஃபுட் எடுத்து போடு. கொஞ்சோண்டு ஃபுட்டு கையில மட்டும் ஈரம் இல்லாம பாத்துக்கங்க. நாங்க சும்மா இதுக்கு ஒரு 4 போட்டா போதும்னாங்க. நான் இவ்வளவு போட்டிருக்கேன். அது வருதான்னு பாரு சாப்பிடறதுக்கு. வரும். நாங்க மீன் வளர்க்கும் போதெல்லாம் பாத்துருக்கோம். அப்படியே அழகா வரும். நிறைய மீன் கொஞ்சம் போட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் 4 தான் அவங்க போடவே சொன்னாங்க. 4 மீனுக்கு கொஞ்சம்
ஓகே, கொஞ்சம் நல்லா போட்டு சாப்பிட்டுட்டோம். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்து 4 3 போட்டு பட்னியாக்கக்கூடாது, சாப்பிட்டு முடியட்டும். ஓகேவா? இந்த மீனை பார்த்துட்டு சாய்தேவி என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது ரெண்டுமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், அதை பாருங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து அதே மாதிரி கமெண்ட்ல கொடுக்குற அந்த இதில் வந்து நான் இன்னும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணல. இந்த இதில் ஆட் பண்ணிடவா? இல்லை இது நம்ம வந்து நார்மலாக கேட்குறவங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் லிஸ்ட் சொல்லுவோம். ப்ரைஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஓப்பனாக சொல்ல போனால் எள்ளுடைய டைமிங் வந்து கொஞ்சம் காலம் தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளு வந்து திருப்பி வந்து போட்டாதான் நல்ல எள்ளு வரும். ஏன்னா எள்ளு பாத்தீங்கன்னா எல்லா நேரத்துலயும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா கடையில போனா எப்ப பார்த்தாலும் எள்ளு இருக்கும், அது பழைய எள்ளா இருக்கும், பூச்சி பிடிச்சதா இருக்கும், வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கே பாத்தீங்கன்னா எள்ளு எடுக்க போறப்ப வந்து அவங்களே அதுல வரைக்கும் நான் பெருமையா நினைப்பேன், இல்லப்பா இது வேண்டாம்ப்பா உங்களுக்கு அடுத்து புதுசு வரும் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து நம்ம வந்து புது எள்ளு எப்ப வெள்ளாம நடக்குதோ அப்ப மட்டும் நாங்க சொல்றோம். நல்லா நம்ம ரெடி பண்ணும் போது மட்டும் சொல்றோம், அந்த நேரத்துல உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்க. இதை வந்து நான் பிரைஸ் லிஸ்ட்ல எல்லாம் ஆட் பண்ணல. சோ உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும் அப்படின்னாலும் சரி, மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னும் போது கால்சியம் அண்ட் அயன் பவுடர், ஹெல்த் மிக்ஸ் ரெண்டுமே சேர்த்து எடுப்பாங்க நார்மலா அவங்களுடைய ஃபுட்டோட சேர்த்து. அதுவுமே பாத்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கு ஹெல்தியா நம்ம கெயின் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது மாதிரி குங்குமாதி சீரம், ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் எல்லாம் சரி பண்ணி, இந்த பிம்பிள் மார்க்கை சரி பண்ணி ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்குது. லிப் லைட்டனிங் கிரீம், க்ளோ சீரம், இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், அடுத்து டேண்ட்ரஃப் ஆயில், பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் வந்து இந்த வாட்டி ஆஃபர்ல கொடுத்துருவோம் கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் ஆயில் நம்ம ஆஃபர் போடவே இல்லை. இந்த ஆஃபர்ல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். சோ இதை நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்துடும். தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் கிடையாது. வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். சோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.